வணக்கம் மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நின்றுருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்கணும். அந்த 2 பேரும் முதலாவது யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்ன என்ன பேர் பிள்ளைக்கு? கம்சிகன். கம்சிகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? ஹேனர் ஹிண்டர் காலேஜ். ஓகே சரி. எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கு கம்சிகனுக்கு? கணக்கு இருக்கு. என்ன கணக்கு இருக்குது? ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். பக்ஸயன். அது என்ன பக்ஸயன் மேடம் ஸ்பெஷலோ? ஓ. என்ன ஸ்பெஷல்? எப்போ கூப்பிட்டாலும் உடனே வீட்டை வந்துடு விளையாடு. அட்டாடா, எப்போ கூப்பிட்டாலும் வீட்டை வந்துடுவேன். அப்போ நீங்கள் போக மாட்டீங்களா வீட்டை விட்டு? நானும் போவேன். அப்போ அவர் எப்போ கூப்பிட்டாலும் நீங்களும் போடுவீங்க? ஓ. சரி, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க 2 பேரும் சேர்ந்து? கிரிக்கெட் விளையாடுவோம், வாலிபால், இப்படி கணக்கு விளையாடுவோம். இப்படி கணக்கு விளையாடலாம். சரி, உங்களோட மச்சானுக்கு என்ன பேர்? கௌதமி. கௌதமி. அந்த அத்தான் நீங்கள் தானேப்பா கௌதமின் அத்தான்? ஓ. ஒரே ஒரு அத்தான் தான். ஓ. பிடிக்குமோ நிறைய கௌதமிய? ஓ. ஓ, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் உங்களோட வீட்டை? அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அம்மம்மா, தாத்தா. சரி, தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் என்ன பேர்? அக்காவுக்கு வாசுகி, தங்கச்சிக்கு காயத்ரி. சரி, ஓகே. அப்போ பொறுப்புள்ள அண்ணாவும் தம்பியும் என்ன? தங்கச்சியும் பார்க்கணும், அக்காவையும் பார்க்கணும் நாங்கள். அப்பா என்ன வேலை செய்கிறார்? அப்பா கடத்தொழில். கடத்தொழில். அம்மா? அம்மா வீட்டை இருந்து உங்களோட வேலையெல்லாம் பார்க்குறது அம்மா தான். ஓ. அப்படியே விளக்கிட்டு இங்கே வந்தாச்சு இன்றைக்கு. சரி, பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? இன்ஜினியர். இன்ஜினியர். ஏன் அப்படி ஒரு ஆசை? புதுசாக எனக்கு கண்டுபிடிக்கணும் எனக்கு ஆசை இருக்கு. அப்படி எனக்கு ஆசை இருக்குது. சரி, நான் இப்போ இன்ஜினியராக வந்துட்டேன். சரிதானே? வந்த அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வேண்டி கொடுப்பீங்க? அப்போ இப்போ வரைக்கும் அம்மாவையும் அப்பாவையும் என்ன விருப்பம்னு கேட்கல. அவ சொல்லி நான் படித்து அக்காவின் தங்கச்சியை நல்லா வச்சுருந்தா அது விருப்பம்னு சொல்லி. அடடா, எங்களுக்கு அதுவே போதும், அக்காவுக்கும் தங்கச்சின்னு பார்த்தாலே போதும்ண்டு அவே சொல்லுவினா அவைண்ட பெருந்தன்மையால். ஆனால் உங்களுக்கு அவைக்கண்டு ஒரு விருப்பம் இருக்குன்னு தானே? அம்மாவுக்கு ஒரு விருப்பம் கட்டாயம் இருக்குன்னு தானே நிறைவேறாம? அப்படி என்ன விருப்பம் இருக்கு அம்மாவுக்கு? தெரியல. நான் இன்னும் கேட்கல. அப்பாவுக்கும் தெரியல. இன்றைக்கு போன உடனே முதல் வேலையை அம்மா கேட்கணும். இதுவரையும் ஆசைப்பட்டு உங்களுக்கு நிறைவேறாது அது என்னண்டு. அதே மாதிரி அப்பாவையும் கேட்கணும். கேட்டுட்டு நாங்கள் இன்ஜினியராக வாரம் வேண்டி கொடுக்குறோம். சரி, அப்படி உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகணுமெண்டு ஆசை இருக்கு? எனக்கு அமெரிக்கா, லண்டன். அப்படியே ஒரு உலகம் சுற்றும் வாலிபனா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஓடி வரணுமெண்டு ஆசை. அதுக்கு நாங்கள் இன்ஜினியராக கட்டாயம் படிக்கத்தான் வேணும். படிப்பீங்களா ஸ்கூலில்? ஓ. எத்தனை பிள்ளையா வருவீங்க? 10, 7, 10க்குள்ளே வருவோம். அப்படியாவது என்ன 1க்கும் 2க்கும் 3க்கும் வரையில என்ன இன்ஜினியர்? நாங்கள் அடுத்த முறை எக்ஸாம் எழுதேக்க 1, 2க்குள்ளே வந்துடுவோம். என்ன என்ன பாடம் நிறைய பிடிக்கும்? கணிதமும் விஞ்ஞானமும். கணிதமும் விஞ்ஞானமும் நிறைய பிடிக்காத பாடம்ண்டா? அச்சோ, என்னடா இந்த டீச்சர் வந்துட்டாண்டா இந்த பாடம்? இங்கிலீஷ். என்னப்பா, இன்ஜினியர் உலகம் சுற்றணுமெண்டா ஆசை. என்ன மொழி எங்களுக்கு தெரியணும்? மெயினா இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் தெரியணும். அதே எங்களுக்கு வேண்டாமண்டா? என்ன கஷ்டமோ இங்கிலீஷ் படிக்கிறதுல? ஒரு கஷ்டமும் இல்லை. நாங்கள் உலகமெல்லாம் சுற்றணுமெண்டு விருப்பம். அப்போ இண்டையிலேருந்து நாங்கள் இங்கிலீஷாக படிப்போம். என்ன படிச்சுட்டு தான் நாங்கள் அப்புறம் இன்ஜினியர் ஆகினோன்னு சுற்றலாம். என்னவும் இந்த நாட்டுக்கும் போகலாம், எங்கேயும் என்னவும் கேட்கலாம். அல்லது அப்புறம் எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்லை நாங்கள் வச்சுருக்கணும். ஓம் ஓம். வீட்டு அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? கூட்டி கொடுப்பேன். கடைக்கு போய் நான் கடைக்கு போட்டு வருவேன். தங்கச்சி அக்காவோட டியூஷனில் இறக்கச்சனை இறக்கிட்டு வருவேன். அடடா, அப்போ பொறுப்புள்ள அண்ணா தான். சரி, எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க? வீரபாண்டி கட்டபொம்மனில் அந்த வீரவசனம். வீரபாண்டி கட்டபொம்மனில் வீரவசனம் கட்டபொம்மனா பேச போகிறீங்க. ஏன் எங்கே நடிச்சிருக்கிறீங்க? இது கலாச்சார மண்டபத்தில் நடிச்சிருக்கேன். ஓகே, வீரபாண்டியாக நடிச்சிருக்கிறீங்க. எல்லாம் வேஷம் எல்லாம் போட்டு மீசி எல்லாம் வச்சு எல்லாம் அழகாக இருந்திருக்குமா அப்போ பார்க்கவே? ஓகே, அப்போ நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் வசனம்.
வட்டி வரி கிஸ்தி. வானம் பொழிகிறது பூமி விளைகிறது. எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் வட்டி? வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாள் கந்தனுக்கு கஞ்சி கழனி கொடுத்தாயா? ஓடியாடி விளையாடும் மம்புள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா மச்சானா மானங்கட்டவன், எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் வட்டி? ஓகே, இந்த லெவலில் உங்களுக்கு என்ன தெரியும்? வயலுக்கு போயிருக்கிறீங்களோ? ஓ, போயிருக்கிறீங்களோ? அங்கே என்ன செய்வீங்க? போய் குளிரா காத்தடிக்கும். குளிரா காத்தடிக்கும். இந்த காற்றுக்காகவே அங்கே வயலுக்கு போகிறது. வேலை செய்ய போறீல அப்போ? அப்போ இப்போ நான் நெற்கதிர் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சோ? ஓ, உங்களுக்கு இருக்குதோ வயல்? தாத்தாக்கு இருக்குது. அப்போ ஒரு நடபவனி மட்டும்தான். குஞ்செல்லாம் களை எடுக்கவும் இல்லை, நெல் வெட்டவும் இல்லை. ஆனால் கட்டப்பொம்மன் மட்டும் அழகா சொல்லியாச்சு. சரி, எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? எந்த இடம் போய் பார்த்துருக்குறீங்க? கொழும்பு, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் எல்லா இந்த சுற்றுலா இடங்கள் எல்லாம் போனாச்சு. சரி, உங்களோட வீடு எங்கே இருக்குது? கேரளில் சிவகாமியம்மன் கோயிலடிக்கு பக்கத்து. சரி, யாழ்ப்பாணத்தில் என்னென்ன சுற்றுலா இடம் இருக்குது? யாழ்ப்பாண கோட்டை. ஓகே, இப்போ நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே போகணும். யாழ்ப்பாணம் கோட்டைக்கு போகலாம். வேறு உங்களோட இடத்துலேயே ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது, என்ன சொல்லுங்க பார்ப்போம்? கஜூர்னா பீச். ஓகே, வேறு என்ன இருக்குது? கோவலை வெளிச்ச வீடு. ஓகே, சரி. கஜூர்னா பீச்சுக்கு எத்தனை தரம் போயிருப்பீங்க? ஒரு 5-6 தரம். 5-6 தரம் போய் குளிச்சீங்களா அல்லது சும்மா அப்படி போய் ஒரு குளிச்சிருக்கிறேன். இந்த பார்க் இருக்கு, அங்கே போய் விளையாடி இருக்கேன். ஓகே, யாரோட சேர்ந்து போவீங்க? அத்தை, அம்மா. எப்போ கூப்பிட்டாலும் வர ஃப்ரெண்ட்? ஓ, 2 பேரும் தனியாக போயிருக்கிறீங்களா? தனியாக இல்லை. ஓகே, நாங்கள் தனியாக போகக்கூடாது என்ன? ஓ, என்னமே வளர இருக்குது. நாங்கள் வளர்ந்த பிறகு இன்ஜினியர் ஆன அப்புறம் நீங்கள் தனியாக போய் குளிச்சுட்டு வரலாம். ஓ, அது வரையும் அம்மா அப்பாவோடையும் அத்தையோடையும் போகணும். ஓ. அப்போ உங்களோட குட்டி மச்சாலையும் கூட்டிகிட்டு போகிறீங்கள? குட்டி மச்சாலை கூட்டிகிட்டு போ. குட்டி மச்சாலை கூட்டிட்டு குட்டி மச்சாலோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? குளங்கரை, ஒளிச்சு பிடிச்சி. உங்களுக்கு ஸ்பெஷல் தானே நான் இப்போ குட்டி மச்சால். சரி, ஓகே. பிள்ளை என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு தோசை பிடிக்கும். அம்மம்மா செய்தார் தோசை. அம்மம்மா செய்து தர தோசை. அம்மா செய்து தரது? அம்மம்மா செய்தாரது பெட்டர். அடடா, அம்மம்மா மாதிரி வருமே சாப்பாட்டுக்கு என்ன? எல்லா இடத்துலையுமே அம்மம்மா செய்கிற சாப்பாடு தான் டேஸ்ட். இப்போ அம்மா செய்கிற சாப்பாடு எது பிடிக்கும் பிள்ளைக்கு? ரொட்டி. சரி, மீன் கறியா டேஸ்ட்டாக சமைப்பேன்? அம்மம்மா. அம்மம்மா, அதுக்கும் அம்மம்மா தான். போ, அம்மம்மாவோட இருக்கிறீங்களே என்ன? ஓ, சரி, அம்மம்மாவுக்கு என்ன பேர்? ஜோகேஸ்வரி. அப்போ நாங்கள் கஜூர்னா பீச்சுக்கு வந்து அப்படி உங்களோட வீட்டை வந்து அம்மம்மாண்ட தோசையும் மீன் கறியும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓ, கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, நாங்கள் போய் ஃபோன் நம்பரை தந்துட்டு போங்க. நான் பெரிய கால் பண்ணேன். எல்லாம் சமைச்சு வைங்க, குளிச்சுட்டு வந்து உங்களோட வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். ஓ, சரி. யாழ்ப்பாணத்தில் என்னென்ன இடம் இருக்குது? யாழ்ப்பாண கோட்டை, நல்லூர், சங்கிலியன் பூங்கா, யமுனா ஏரி, நூலகம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஏரியா எங்களுடைய ஜமுனா ஏரி மட்டும்தானே என்ன? அதாவது சங்கிலியம் மன்னனால கட்டப்பட்டதா அந்த இது. இப்பெல்லாம் போய் பார்த்தாச்சா இல்லை அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் எது இது பார்த்துருக்கிறீங்க நீங்கள் போயிட்டு? யாழ்ப்பாண கோட்டை, சங்கிலியன் பூங்கா வெளியில இருந்து பார்த்துருக்கிறேன். ஓகே, இவ்வளவு தான். நல்லூருக்கு போனதில்லை? ஓ, நல்லூருக்கு போய் மறந்துட்டேன். நல்லூருக்கு எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எந்த கடவுள் பிடிக்கும்? பிள்ளையார். பிள்ளையார். சிவகாமி அம்மனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பிள்ளையாரை தான் பிடிக்குதேன்? ஏன் பிள்ளையாரை பிடிக்கும்? சரியா, பிள்ளையார் தான். என் பக்கத்தில் எங்கே பிள்ளையார் இருக்கிறாரோ? அப்போ எந்த பிள்ளையார் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போவீங்க? பேர் வராதான், ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் எனக்கு பிடிக்கும். சரி, எப்படி கும்பிடுவீங்க பிள்ளையாரப்பா? 3 தரம் இழுத்து போட்டு 3 தரம் தோப்பு கரணம். என்னென்ன சொல்றது? அதை தோப்பு கரணம் போட்டுட்டு தோப்பு கரணம் போட்டு 3 தரம் குட்டிட்டு பிள்ளையாரப்பாவை கும்பிடணும் என்ன? அதால் வந்து நாங்கள் என்ன நினைச்சாலும் முதல்ல எந்த காரியம் செய்தாலுமே
பிள்ளையாரை நினைச்சுதான் செய்யணும். அப்போ அதனால தான் நமக்கு பிள்ளையாரை பிடிக்கும் போல. ஓம். ஏன் சிவனை பிடிக்காதோ? காரைநகரில் சிவன் இருக்கு தானே? காரைநகர் சிவன் கோயில். அங்கே போனதில்லை ஒரு நாளும். மழலை கண்ணீர நிகழ்ச்சி விட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கம்சிகன் பிள்ளையாரை பிடிக்கும் தான், ஆனால் சிவனை பிடிக்காது. சொட்டு பிடிக்கும். நாளைக்கு சிவராத்திரி எந்த கோயிலுக்கு போவீங்க? சிவன் கோயில். ஈழத்து சிதம்பரம் காரைநகர். அங்கே போவீங்க. சரி, யாரோட போவீங்க சேர்த்து? அத்தை. நல்ல ஒரு அத்தை வச்சிருக்கிறாரா? அம்மா. ஒரே ஒரு அத்தையோ? இல்லை, 2 அத்தை இருக்கு. சரி, 2 அத்தையிலுமே இந்த அத்தையை நிறைய பிடிக்கும். 2 அத்தையும் பிடிக்கும். 2 அத்தையும் பிடிக்குமா? சரி, அத்தை அம்மாக்களுடைய எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வர போறீங்க. சரி, ஓகே. நாங்கள் போயிட்டு வடிவாக கும்பிட்டுட்டு வருவோம். எனக்கும் சேர்த்து கும்பிடுவோம். நான் வேற இல்லாதான காரைநகருக்கு சேர்த்து. ஓகே. மழலை கண்ணீர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். கம்சிகன். யார் பிள்ளை கம்சிகன் 2 பேர் வச்சேன். தாத்தா. தாத்தா. தாத்தா என்ன செய்கிறார்? தாத்தா இருந்துட்டு சில கடற்கரை போக. ஓகே. இப்போ கொஞ்சம் வயசு போயிட்டுது, அப்படி தானே? உங்களோட விட்டு அம்மம்மா தான் சமையல் கூட போல, அப்படியோ? அப்போ அம்மா என்ன செய்வா? அம்மா உதவி செய்து கொடுப்பா, அதில் வாங்கி சமைப்பா. ஓகே. இப்போ மெயின் குக் வந்து எங்கள்ட அம்மம்மா தான். அம்மம்மா சமைச்சாதான் நாங்கள் ஸ்கூலால் வந்து அப்பாடா அன்றைக்கு வயிறு முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு சாப்பிட்றது போல. ஓ சரி, என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிரிக்கெட். கிரிக்கெட் யாரோட சேர்ந்து விளையாடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட. சரி, உங்களை சுற்றி எத்தனை கிரவுண்ட் இருக்கு? 2 கிரவுண்ட் இருக்கு. 2க்கும் போயிருக்கிறீங்க? போய் கிரிக்கெட் எல்லாம் விளையாடிட்டு அம்மாவுக்கு சொல்லிட்டு போவீங்களா, இல்லை சொல்லாமல் கலப்பா டியூஷனை கட் பண்ணிட்டு ஓட்டமோ? சொல்லிட்டு தான் போவோம். சொல்லாட்டா அப்புறம் அப்பா வந்து அடிப்பார். யார் விட்டு அடிக்கிறது? அம்மா. அம்மா தான்டா அப்பா. ஏன் அப்பா அடிக்கிறீ இல்லையோ? அப்பா செல்லம் போல, அப்படியோ ஒரு மகன்ன்றதால அப்பா பொத்தி பொத்தி வளர்க்குறார் போல. அம்மா தான் இருக்கிற குழப்ப. கடைசியே என்னதுக்கு அம்மாட்ட அடி வாங்கினீங்க? நேற்று என்னதுக்கு அடி வாங்கினீங்க? நேற்று அடி வாங்க. அப்போ அடி வாங்கினீங்க? தெரியல. அப்போ நிறைய நாள் அடி வாங்கல போல. ஒரு குழப்படி அம்மாவுக்கு இன்னும் தெரிய வரையில போல. என்ன குழப்படி செய்தாலும் அம்மாவுக்கு வந்து சொல்லிடுவீங்களா, இல்லை மறைப்பீங்களா? மறைப்போம். அப்படி என்ன மறைச்சிருக்கிறீங்க? ரகசியம் எனக்கு மட்டும் சொல்லுங்க பாவம். என்ன மறைச்சிருக்கிறீங்க? 2 எக்ஸாம் மார்க்ஸ். அடப்பாவியா, பெரிய பெரிய விஷயமெல்லாம் நாங்கள் ரகசியமாக மறைச்சிடுவோம். எக்ஸாம் மார்க்ஸா? அதுக்கு பிறகு அம்மா டிவியில் பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சு வாங்க சார் எங்கள் மார்க்ஸ் என்ன ரெண்டு சேட்டி. அப்படி எந்த மார்க்ஸ், எந்த பாடம் மறைச்சது? இங்கிலீஷ். இங்கிலீஷ் தான் இடையில மறைப்போம். இனிமேல் வந்து நாங்கள் இங்கிலீஷை வந்து எப்பயுமே மறைக்காமல் அம்மாட்ட சொல்லி படிவாக படிக்கணும். சரியா? படித்தாதான் நாங்கள் இன்ஜினியராக வரலாம். வந்தால் தான் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சரி, அக்கா பிடிக்குமோ தங்கச்சியை பிடிக்குமோ? தங்கச்சியை பிடிக்கும், அக்கா பிடிக்கும். இல்லை, மெயினாக தங்கச்சி தான். 100% தங்கச்சி. ஏன்னா 98% அக்கா, அப்படியோ? சரி, யாரோட கூட சண்டை பிடிப்பீங்க வீட்டை? அக்கா. அக்கா தான். என்ன செய்கிறது, அக்காவை பிறந்தாலே தம்பி மேலே அடக்கி தான் வச்சுருக்கணும். வேறு வழி இல்லை எங்களுக்கு. என்ன அப்போ அதாலேயே சண்டை தான் வரும். சரி, பிறகு யார் புரிஞ்சு கொள்ளுவீங்க? நீங்களும் அக்காவும் சமாதானப்படுத்துறத? அம்மம்மா. அம்மம்மா தான்டா பாவம். உங்களுக்கு அம்மம்மா தான் 2 பேரும் சமாதானப்படுத்தி விடுவா. அதுக்கு பிறகு ஒற்றுமையாக இருப்பீங்க. சரி, எப்பயுமே நாங்கள் அக்கா தங்கச்சியோட சண்டை பிடிக்கக்கூடாது. என்ன எப்பயும் நீங்கள் தான் காவல் தெய்வமாக இருக்கணும் 2 பேருக்கும். ஓம். சரி, ஓகே. மழலை கண்ணீர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கம்சிகன் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். அடுத்ததோட கதைக்கிறதுக்கு ரெடியா? அண்ணா. என்ன பேர் அண்ணாக்கு? அஸ்வந்த். அஸ்வந்த். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்களா அண்ணா? 4ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? வளர்ந்தளத்திற்கு அமைத்தக பாடசாலை. ஓகே. அண்ணாக்கு என்ன பேர்? அஸ்வந்த். தம்பிக்கு என்ன பேர்? மகிஷன். மகிஷன். அப்பாவுக்கு என்ன பேர்? ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார். அம்மாவுக்கு? ஜாலினி. ஓகே. அம்மா அப்பா என்ன வேலை செய்யணும்? அப்பா போன் ஷாப், அம்மா டீச்சர். டீச்சர். எந்த ஸ்கூலில் படிப்பிக்கிற அம்மா? சென்ட் மேரிஸ். சென்ட் மேரிஸ். போயிருக்கிறீங்களா அம்மா அந்த ஸ்கூலுக்கு?
இன்னும் போனதில்லை. ஆனால் அந்த ஒழுங்கையில் வெளியில் பார்த்துருக்குறேன். பார்த்துருக்குறீங்க. அம்மா என்ன பாடம் படிப்பிப்பா? அம்மா சங்கீதம். சங்கீதம். அப்போ நாங்கள் பாட்டெல்லாம் வடிவாக பாடுவோம். எனக்கு இப்போ என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க? அஸ்வந்த் அண்ணமையில். ஓகே, பாடி காட்டுங்க பாப்போம். விழிக்கு துணை வெண்மலம் பாதங்கள் மேன்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அது வெண்மரம் போரங்கள் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடம் மயூரம் வண்ணமயிலேறம் என் தங்க வடிவேலோ வண்ண நுனை காண வேல் முடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேல் சிவகொடியானோ அணி அணி பாடும் என்னை கந்தல் அறிவானோ தொழிலே பார்க்கபடி சுமந்து ஓடினேன் வலுபாடங்கள் கடந்து ஆடினேன் அவனாலே முடைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து ஓடினேன் பார்க்கபடி சுமந்து ஆடினேன் அவனாலே முடைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து அவனாலே முனைந்தேன் தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி நலை ஆண்டவனி மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவனி வங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவனி வள்ளி தேவையானையுடன் வீட்டிருக்கும் நாயகனி தனக்கு அடித்துவ படையன நிலமென வட இளறையவன் முருகன் படங்கள் சொன்ன மகன் யாருமென இல்லையென நாளுமன்றி நாங்கள் என்ற ஆறுதல் தந்த மகன் முருகன் ஆறுதல் தந்த மகன் பாயனு காப்போம் வடிவேலையா நீ என்று வேறருணை யாரையா யாரையா வாயனு காப்போம் வடிவேலையா நீ என்று வேறருணை யாரையா யாரையா ஒட்டிக்கையில் பிறந்த முருகன் வளர்ந்த கதையம் ஒட்டிக்கையில் பொறுத்து நந்திட பேசி தடையும் கொடுத்த சுரையம் வழிதேவையானையுடனே காட்சி அவனும் கையில் நாயகனுனை காண வெங்கிட நோட்சி அவளும் எந்தனை நாளும் சுந்தரவேலும் செவகொடியனும் செந்தமிழ்நாளும் மந்தனை பாடும் எந்தனை நாளும் பாடும் பொழுதொரு துன்பங்கள் தீரும் குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா குமரனுக்கு நீஜமும் இல்லடா நான் முருகனெல்லாம் மறந்தது இல்லடா 5 இடங்கா நான் கடமை உள்ளடா 6 மந்த கிறுக்கன் இல்லவா 6 மந்த மண்ணில் வாழும் வந்த தமிழன் அல்லவா அக்கறை கண்ணை வாயிட பாக்கறி கண்ணீர் வாயிட பாக்கற கண்ணை வாயிட பாக்கறி கண்ணீர் முத்துக்குறு சத்துக்குறு கத்துக்குறு காத்து கந்தாவடி வேலனை முறா அத்தி முளை ஆட்டி முழங்குது வேட்டி வேலாயுதம் பட்டை இறங்குது முட்டுங்காலம் முண்டி அடிக்குது கட்டணை காலங்கள் வடி துடிக்குது காவடிகள் போல கொட்டிய காவடிகள் கடமணி முத்திய காவடிகள் முட்டுக்குமரணி முத்தகை செவடிகள் வாயனை காப்போம் வடிவேலையா நீ என்றேருணை யாரையா யாரையா வாயனை காப்போம் வடிவேலையா வேலையா நீ இன்றி வேறருணை யாரையா யாரையா. ஓகே, யார் சொல்லி தந்தது? ஒருத்தரும் இல்லை, நாங்களே கேட்டு கேட்டு பாடமாக்கியாச்சு. சரி, அப்போ அம்மா சொல்லி தரையிலையோ? இல்லை, ஆனால் நீங்கள் அழகாக பாடி இருக்கிறீங்களே என்ன. சரி, அம்மா என்ன பாட்டு சொல்லி தந்தவா? தேவாரம். என்ன தேவாரம் சொல்லி தந்தவா அம்மா? விருதுகுன்றம். சரி, ஓகே, நாங்கள் அப்புறம் தேவாரத்தையும் அம்மா சொல்லி தந்த மாதிரி ராகமாக எனக்கு பாடணும். சரி, இந்த பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா? பண்ண ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? ஆடுவேன். யார் நீங்களும் தம்பியும் சேர்ந்து ஆடுவீங்களா இல்லை வீட்டை? நீங்கள் மட்டும்தான். சரி, பிள்ளைக்கு பாட்டு பாட பிடிக்குமா டான்ஸ் ஆட பிடிக்குமா? டான்ஸ் ஆட பிடிக்கும். சரி, இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆட. பாட்டும் பாடி டான்ஸும் ஆட. அப்படி வேறு என்ன பாட்டு தெரியும்? அதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி என்ன தெரியாது. சரி, ஓகே. பிள்ளைங்க டீச்சருக்கு என்ன பேர்? செந்தமிழ் செல்வி. செந்தமிழ் செல்வி. என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா உங்களுடைய டீச்சர்? சுற்றாடல், இந்த சுற்றாடலில் தேசிய கொடி தேசிய லட்சணில் இருக்கிறது. ஓகே. இது ஆங்கில டீச்சர் அதோட பழகிறது ஹலோ இது அப்படி சொல்லி தந்தாங்க. அப்படி எல்லாம் சொல்லி தந்தாச்சு. சரி, உங்களுக்கு என்ன வேற விருப்பம் படிச்சு? ஃப்ளைட் இன்ஜினியர். ஓகே. தம்பிக்கு போலீஸ். 2 பேரும் குழா படிக்க போயிட்டேன். பிடிக்காதோ தம்பிக்கு அண்ணாவை?
ஏன்? அவன் அடிச்சு கடிப்பான். அடடா, அடிச்சு கடிப்பானோ? பார்க்க தெரியலையே தம்பி, அச்சாப்பிள்ள மாதிரி இருந்தார் தம்பி. அவனுக்கு வெக்கம். வெக்கம்? எங்களுக்கு வெக்கம் இல்லை என்ன? சரி, எத்தனை மேடையில் நீங்கள் ப்ரோக்ராம் செய்திருப்பீங்க போய்? அது 8-9. 8-9. என்னென்ன ப்ரோக்ராம் செய்திருக்கிறீங்க? பன்னிசை, டான்ஸ், என்ன சரி, பாட்டு பாட்டு பாடுறது எல்லாமே. இப்போ எனக்கு தேவாரம் பாடி காட்ட போறீங்க, ராகமா தாளமெல்லாம் போட்டு. சரி, பாடி காட்டுங்க பாப்பம். திருச்சிட்டம்பலம் வீரது குன்றமாம் மேரவெல்லானர வாவனல் எடியம்பால் வீரது குன்றமாம் மேரவெல்லானர வாவனல் எதியம்பால் பொருது மூவையில் செற்றவன் பற்றி நின்று பொருது மூவையில் செற்றவன் பற்றி நின்று துறைபதி என்னாலும் கருத்துகின்றவோர் கணை கடற்காடி காமல் பொழிலணி மாதோட்டம் கருதுகின்றவோர் கணை கடற்காடி காமல் பொழிலணி மாதோட்டம் கருதனுன்ற கெதிச்சரம் கைதோள கருதனுன்ற கெதிச்சரம் கைதோள கருவினை அடையாவே கருதனுன்ற கதிச்சரம் கைதோள கடுவினை அடையாவே. சம்பளம். ஓகே, எந்த கோயிலுக்கு போவீங்க? முருகன் கோயிலுக்கு. முருகன் கோயிலுக்கு தான். நாங்கள் எல்லாமே அழகா இதே மாதிரி தான் தேவரம் பாடுவீங்க, அப்படித்தானே? அப்படி இருக்கிற முருகன் சிவன் கோயிலில் பன்னிசைக்கு இல்லை இதுக்கு போகிறேன், அறநெறிக்கு போகிறேன். நீங்கள் சரி, அறநெறியில் என்னெல்லாம் சொல்லி தரவேன்? அறநெறியில் இப்போ சிவராத்திரிக்கு பாட்டு சொல்லி தந்தேன். அப்போ சிவராத்திரிக்கு பாடணும். ஓ, கோயிலில் சிவன் கோயிலில். சிவன் கோயிலில் யார் யார் இருக்கிறீங்க? விடியத்து கேட்கலாம் போகணும். ஓகே. பன்னிசை போட்டியில் இந்த முதலாம் இடம். பன்னிசை போட்டியில் முதலாம் இடம். அப்போ திருக்கேது இப்போ பாடினது வேறத்தில் இந்த 3 வேறம் அது மாதிரி அதில் லொத்தர் வட்டு 2வது வேறம் பாடி முதலாம் இடம் கெட்டிக்காரன். அப்போ திருக்கேசரம் வந்து கோயிலுக்கு போய் பன்னிசையில் பாடப்பா. ஓகே, அப்போ திருக்கேசரம் போகிறீங்க, போய் சர்டிஃபிகேட் வாங்க ஓடி வர போகிறீங்க. வந்துட்டு அதுக்கு 1000 ரூபா கிஃப்ட். 1000 ரூபா கிஃப்ட்டும் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொண்டு வந்துட்டு திருப்பி உங்களோட காரநகர் சிவன் கோயிலுக்கு போய் பன்னிசை திருப்பி. சரி, ஓகே. இப்போ சிவனை பிடிக்கும் போல அப்படியோ? அப்போ அப்போ முருகன் நம்முடைய அடன. சரி, அப்போ ஒரு ஆளுக்கு பிள்ளையாரை பிடிக்குது, ஒரு ஆளுக்கு முருகனை பிடிக்குது. அப்போ நான் சிவனை சொல்லுவோம், சரியில்லை தானே? 3 பேருக்கும் 3 பேரை பிடிக்கும், உங்கள் 2 பேருக்கும் 2 பேரை தான் பிடிக்குது. அப்போ சிவன் கோவில் பேர் தானே? அப்போ நான் சிவனை பிடிக்கும்னு சொல்லுவோம். சிவனையும் முருகனையும் பிடிக்கும். ஓகே, ஆனால் அதில் 1வது சிவனும் முருகனும், 2வது நரசிம்மர், 3வது பிள்ளையார், 3வது கிருஷ்ணன், 4வது பிள்ளையார். ஓகே, அப்படியே லிஸ்ட். 5வது துர்க்கை. அப்போ சரஸ்வதி அது 6வதா போடுவோம். கல்வி தானே 6வதா இருப்போம். என்ன? சரி, எனக்கு இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாடு. Old MacDonald had a farm, E-I-E-I-O,
And on his farm he had red house, E-I-E-I-O. And red cows here and red cows there, here house, everywhere dead cow. Old MacDonald had a farm, E-I-E-I-O. ஓகே, யார் சொல்லி தந்தது? இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர். சரி, பன்னிஸ் யார் சொல்லி தரது? அம்மா. அப்பா. அம்மா. அப்போ அப்பா அம்மாவுக்கு முன்னால் பாடைக்க வெக்கம் இல்லையோ? அப்பா அம்மாவுக்கு முன்னால் பாடைக்க வெக்கம் இல்லை. அப்போ இஞ்சி வச்சு பாடத்தான் அம்மாவுக்கு முன்னால் பாடுறதுக்கு வெக்கம் எங்களுக்கு. அம்மாவும் இருக்கக்கூடாது, அப்பாவும் இருக்கக்கூடாது, நாங்கள் போட்டியில் வாங்க வெட்டுறேன் அப்படியோ? அதெல்லாம் தூரமாக இருந்துருக்கணும். அப்போ மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அஸ்வந்த் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து 2 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும். 2 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கணும். தொடர்ந்து டான்டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.